Hi, this is Somayan. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் anechoic chamber. Anechoic chamber அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு எலக்ட்ரானிக் கூட்ஸை டிசைன் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் கூட்ஸை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணணும். ஸோ அப்படி லான்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட்டில் அது பாஸ் ஆச்சு அப்படின்னா அதான் அந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி என்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து பவர் சப்ளைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃப்ரீக்வன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அந்த எலக்ட்ரானிக் கூட்ஸ் ஆக்டிவேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற பிளேஸ் தான் வந்து anechoic chamber. இந்த anechoic chamber நான் ரிஃப்ளெக்டிவ் அதர்வைஸ் வித்தவுட் எக்கோயிக்காக இருக்க மாதிரி தான் இந்த வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட வீடியோ ஃபுல் லிங்க் அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் எப்படி உங்களுக்கு ரீச் ஆகுதுங்கிறது தெரியும். சைனிங் ஆல் சௌமியா.